ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேல்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சேல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுதான் சேல் வாங்க. இது வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இல்ல ஜார்க்கண்ட் மாநிலத்துல யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதனால நான் உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கனால நான் உங்களுக்கு பத்தின டீடைல்ஸ் சொல்ல வந்திருக்கேன். ஒரு மைண்ட் கம்பெனி அந்த இதுல தான் வந்திருக்கு. சோ யார் யாருக்கு தேவை, என்னென்ன போஸ்ட் கேட்டகரியில இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த போஸ்ட் வந்து ஒரு 4 போஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு கீழே மெடிக்கல் ஆஃபீஸர்லயே கொஞ்சம் டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், சேஃப்டி மேனேஜர் இந்த கேட்டகரிலையும் வந்திருக்கு. அதுல ஒரு 20 வேகன்சி இருக்கு. மைனிங் இதுல வந்து ஒரு 4 வேகன்சி, 2 வேகன்சியும் இதை தாண்டி அதை தாண்டி நிறைய விஷயங்கள். அதாவது நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேடர் வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கேடர் பார்த்தோம். நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ல வந்து ஏகப்பட்ட வேகன்சி குவிஞ்சு கிடக்கு. மொத்தம் 108 வேகன்சி இருக்குங்க. பார்த்த வேகன்சியை தவிர்த்து இந்த வேகன்சிஸ் எல்லாம் வரும். ஆபரேட்டர் வந்து 8 வேகன்சியும், அட்டெண்டருக்கு வந்து 12 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மைனிங்ல வந்து மைனிங் ஃபோர்மேனுக்கு வந்து 3 வேகன்சியும், சர்வேயருக்கு 1 வேகன்சியும், ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் மைனிங்க்கு வந்து 5 வேகன்சியும், ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனிங் எலக்ட்ரீஷியன்ல வந்து 15 வேகன்சியும், மைனிங் வேட்டு 3 வேகன்சியும், அட்டெண்டன்ட் கம் டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து 34 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 108 வேகன்சி ஓவராலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் செட் ஃபர்ஸ்ட் செட்டால பார்த்தோம்னா அதுல வந்து எல்லாத்துக்குமே பிஜி, அதாவது பிஜி முடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. எம்டி எம்பிபிஎஸ்ல வந்து பிஜி கொடுத்துருக்காங்க கன்சல்டன்சிக்கு. அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் அதே தான். டிப்ளமோக்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ல OHS அந்த வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்ற ஒரு இது இருக்கு. ஆனா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆப்ரேட்டர் கம் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கேட்கல. ஏஜ் வந்து அப்படி வேணும். ஓவரால் அதிகபட்சம் 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது வந்து பாய்லர் ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் பாய்லருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 3 வருஷம் கோர்ஸ் இது முடிச்சிருக்கணும், மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், பவர் பிளான்ட் இந்த மாதிரி இதுல முடிச்சிருக்கணும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் பாய்லருக்கு வந்து ஐடி முடிச்சிருந்தா போதும்னு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் ரெகனைஸ் இன்ஸ்டியூட்டா இருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இதுல எந்த போஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்குன்றத பார்த்துட்டு கரெக்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணி எந்த இதை அப்ளை பண்ணலாம், நம்ம எந்த இதுல இருக்கோம் அப்படின்றதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 வருஷம் அதிகமா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து BCக்கும் வந்து 3 வருஷம் இது இருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. டிசபிள் பர்சனுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஹைட் ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஹைட் மட்டும் 155 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபீமேலுக்கு 143 இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும் கன்ஃபார்ம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அதே தான். வெயிட் 45, ஃபீமேலுக்கு வந்து 35, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 72 சென்டிமீட்டர்ஸ், எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 75 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. செலக்ஷன் மோட் எப்படி இருக்குன்றது செப்பரேட்டா ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரியும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த கேடர்ல இருக்கவங்க, மேனேஜர் கேடர்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு செப்பரேட்டா தனியாக இருக்கும். அதுக்கடுத்து ஆபரேட்டர், டெக்னீஷியன், சர்வேயர், மைண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியா பிரிச்சே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எடுத்துக்கணும், எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டீடைல்டா சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸும் இதுல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. கன்சல்டன்ட் பார்த்தோம், அவங்களுக்கு வந்து 90,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 60,000 இருந்து 1,80,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் இந்த கேடர்ல இருக்கவங்க, சர்வேயர், மைண்ட் ஃபோர்மேன் அவங்களுக்கு தான் 26,600 இருந்து 38,920 வரைக்கும் சேலரி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே அதுக்கு அடுத்த கேடர்ல இருக்க அட்டெண்டன்ட் ட்ரெயினி அந்த கேடர்ல இருக்கவங்களுக்கு 25,070 ரூபா இருந்து 35,070 ரூபா வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில இதுக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங் வேணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்சல்டன்ட் பே ஒரு வருஷத்துக்கு 16,100 ரூபா, செகண்ட் இயருக்கு வந்து 18,000 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து 700, அதே இது SC STக்கு வந்து 200 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து S3 கிரேடு அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 500, SC ST அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 150 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து S1 கிரேடு போஸ்ட் கிரேடு வந்து S1 வந்து 300 அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு டு அப்ளைன்றதுல டீடைல் தான் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்ன இதுல யூஸ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்ன்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி எக்ஸாம் இருக்கும், என்ன மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்ன லெவலில் இருக்கும் எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பத்தின ஒரு டீடைல்டான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டெக்னிக்கல் ஆபரேட்டர், டெக்னீஷியன், சர்வேயர் உங்களுக்கு 90 நிமிஷம் எக்ஸாம்ஸ் இருக்கு. வெர்பல் அபிலிட்டி, ஆப்டிடியூட், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜெனரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், டொமைன் நாலேஜ் ரிலேட்டட், டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு டிப்ளமோ அந்த பேஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் வரும் இருக்காங்க. மெயின் மேட்டுக்கு தான் வெர்பல் அபிலிட்டி, ஜெனரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், டொமைன் நாலேஜ் இது பத்தின டீடைல் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு 90 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா மெயின் மேட்டு, அட்டன் கம் டெக்னீஷியன், அட்டன் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி, பாய்லர் வருது, இது ஒன்று இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஆப்போசிட் நான் டெக்னிக்கலுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் டெக்னிக்கல் தனியாக 2 செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/4/2024 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் 7/5/2024 முடியுன்றத சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.